ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மாங்கா. அதனால் அதோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஃபஸ்ட்டு மாங்கா படித்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதோட ரிவ்யூ, இது ரெண்டுத்தையுமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு புதுசாக இருந்தது, அதை பற்றி நம்ம வீடியோ கடைசியில் பேசுவோம். இப்போதைக்கு அந்த ரிவ்யூ, அந்த மாங்காவை நீங்கள் எதுக்கு போய் படிக்கணும், அதுக்கான காரணம்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளாட் பார்த்துடலாம். நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் பார்ட் டைம் ஜாபில் ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் வேலை செஞ்சுன்னு வராரு. அங்கே தான் நம்மளோட கதாநாயகமே ஒரு பார்ட் டைம் ஜாபாக அங்கேயும் வேலை செஞ்சுன்னு வராங்க. அண்ட் ரெண்டு பேருமே வேலை நேரத்தில் பேசுவாங்களே கைஸ். அண்ட் அப்போது நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா நம்ம கதாநாயகி ரொம்ப கைண்டாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டையுமே. அந்த ஒரு கைண்ட்னஸை நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் காதல்ன்றது அந்த ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் மற்ற கோவர்க்கெல்லாம் கூட சொல்கிறாங்க, நீ அந்த கைண்ட்னஸை நீ தப்பாக புரிஞ்சுக்காத அப்படின்னு. நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் அதெல்லாம் கேட்காம டக்குன்னு போய்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணிடுறாரு. அண்ட் ப்ரொப்போஸ் பண்ணும்போது தான் நம்ம கதாநாயகி சொல்கிறாங்க, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் இறந்துட்டார், இப்போது நானும் என்னோடய பையன் மட்டும்தான் இருக்கோம், என்னால் அந்த லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்மளோட ப்ரோட்டாகனிஸ்ட் இது எல்லாத்தையுமே கேட்டு கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு. பட்டு நீ சின்ன பையன், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை உன்னால் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க வாழ்க்கையில் என்னென்னா ஆச்சு, கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அதுதான் கைஸ் இதோட ப்ளாட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளாட்டே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது கைஸ். சினிமாவில் பார்த்துருப்போம், பட் இந்த அனிமே இண்டஸ்ட்ரியில் நான் பார்த்ததில்லை பர்சனலாக. ஏன்னா நான் அவ்வளோவா நிறைய அனிமேஸ் பார்க்க மாட்டேன் அண்ட் நிறைய மாங்காலாம் படித்ததில்லை. அண்ட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மாங்கா கூட சொல்லியிருக்கேன். அண்ட் நான் இந்த ப்ளாட்டை பார்க்கும்போதே எனக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது இந்த மாங்கா படிக்கிறதுக்கு. ப்ளாட்டுமே ஒரு காரணம் இந்த மாங்கா நான் படிக்கிறதுக்கு. அந்த ப்ளாட்டு அடுத்தது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிகிறதுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது. அதுவுமே ஒரு காரணம் இந்த மாங்கா படிக்கிறதுக்கு. இப்போ நான் வளவலன்னு பேசாமல் நீங்கள் ஏன் இந்த மாங்கா படிக்கணும் அந்த ரீசனை நான் சொல்கிறேன். அந்த காரணம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் போய் கண்டிப்பாக போய்ட்டு படித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாலே அந்த ஒரு கேரக்டரைசேஷன் தான் கைஸ். நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் ஒரு டிப்பிக்கல் ஒரு அடல்ட், நம்ம கதாநாயகி மெச்சூர்டான ஒரு உமன் வித் அவங்களுக்கு குழந்தை இருக்குது. அதை அவங்க ரெண்டு பேரை வச்சு அந்த ஸ்டோரி நகரத்தில் அதை ப்ராக்டிக்கலாக காமிச்சிருப்பாங்க. சும்மா மாங்காதாரோட ஏதோ இஷ்டத்துக்கு அடிச்சு விடாமல் அந்த ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு மெச்சூர்டாக கொண்டு போயிருப்பாங்க கேரக்டரைசேஷனை. அது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது கைஸ். ஏன்னா நீங்கள் இப்போ மாங்காவில் அந்த கேரக்டர் என்ன சொல்ல படிக்கும் போது நீங்கள் அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்ப்பீங்க. அந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது நீங்கள் ரெண்டு பக்கமே பார்ப்பீங்க. அந்த ரெண்டு கேரக்டருமே நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுவீங்க. அந்த கேரக்டர் என்ன ஃபீல் பண்ணது கூட நான் படிக்கும்போது நான் ஃபீல் பண்ணேங்க பர்சனலாக. எனக்கு அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது. எப்படா இது ஒரு வார்த்தை நம்ம படிக்கும்போது அந்த கேரக்டரே என்ன ஃபீல் பண்ணுதோ அது நம்மளும் ஃபீல் பண்ணுறோமே, அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாங்கா எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கடைசியில் பேசுவோம். இப்போ அந்த கேரக்டரைசேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பர்சனலாகவே. அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ண விதம் எல்லாமே ப்ராக்டிக்கலாக மெச்சூர்டாக இருந்தது. ஏதோ போட்டு வளவலெல்லாம் இழுக்காமல் ரொம்ப ப்ராக்டிக்கலாக மெச்சூர்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த கேரக்டரைசேஷன்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த கேரக்டர் பற்றியுமே கண்டிப்பாக பேசணும். ஸோ நம்மளோட ரெண்டு மெயின் கேரக்டர், ஸோ ப்ரோட்டாகனிஸ்ட்டை பற்றி அப்புறம் பேசுவோம். ஸோ நம்மளோட கதாநாயகி சிங்கிள் உமன், சிங்கிள் மதர்னு சொல்லுவாங்க, சிங்கிள் உமன் கூட இல்லை, சிங்கிள் மதர். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு பெயினை எவ்வளோ குளோரிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போதே ஒரு மாதிரி பிரமிப்பாக தான் இருக்குது கைஸ், ஓகேவா. ஏன்னா அந்த ஹஸ்பண்ட் இறந்துட்ட பிறகு அந்த ஸ்ட்ரகிளை இவங்க அப்பப்போ தான் காமிச்சிருப்பாங்க. அந்த அப்பப்போவே எனக்கு ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. அதை பார்க்கும்போது சொல்கிறது, அதை படிக்கும்போது, அதுவும் நம்ம படிக்கும்போது அது ஆக்சுவலாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது எனக்கு பர்சனலாக, ஓகேவா. ஸோ அந்த ஒரு பெயினை நானுமே ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. பட் அந்த பெயினெல்லாம் யாராலுமே ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அது வேறு விஷயம் அது. ஏன்னா சிங்கிள் மதர்ன்றது அந்த ஸ்ட்ரகிள், அந்த பெயின் அது வேறு கைஸ் அது. ஏன்னா இப்போ நம்மளே இந்த டே டு லைஃப்பில் அந்த ஒரு சிங்கிள் மதர் இப்போ யாரையாவது பார்த்தோன்னா அவங்க மேலே நம்மளுக்கு ஒரு தனியான ஒரு மரியாதையே வரும். ஸோ அந்த மரியாதை எனக்கு இந்த கேரக்டர் மேலே வந்தது. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கைண்டான ஒரு கேரக்டர். ஸோ நம்மளோட கதாநாயகி அவங்க கேரக்டரே ரொம்ப ஹோல்சமாக இருந்தது. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி அவங்களோட ஸ்மைல், ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலாகவே அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த கேரக்டரைசேஷனுமே ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரோட்டாகனிஸ்ட், ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா எல்லா மென்னுமே உமனுமே ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் தாங்க அது. அடுத்து வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் தான் அது. நம்மளுக்குமே அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பாக வரும் கைஸ். அடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம்
அந்த ஒரு ஸ்டேஜை நம்ம எப்படி கடந்து போகிறது, ஸோ அதை நம்ம எப்படி வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் தான் நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்குமே வந்திருக்கோம். அதை வந்து இதில் ப்ராக்டிக்கலாக அண்ட் வந்து மெச்சூர்டாக காட்டியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து விளையாட்டு பையன் மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி அந்த கடைசியில் ஒரு மெச்சூர்டான ஒரு மென் ஸ்டேஜுக்கு வரும்போது அதை நம்ம பார்க்கும்போதுன்னு சொல்கிறதோட அதை நம்ம படிக்கும் போது அது ஒரு மாதிரி வேறு மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தது கைஸ் எனக்கு. அதை வந்து நான் வேறு மாதிரி கூட சொல்லலாம் கைஸ். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த ஒரு கமிட்மெண்ட், ஸோ அந்த மாதிரியான வார்த்தையை கூட நான் இதில் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த ஒரு மேரேஜ் வந்து அதை வந்து ஒரு வந்து ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட முடியாது. ஏன்னா மேரேஜ் வந்து 2 பேரோட கமிட்மெண்ட், 2 பேரோட வேறு வாழ்க்கையை சேர்ந்து 2 பேரும் ஒன்றா வாழ போகிறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கமிட்மெண்ட், மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அது அந்த மாதிரி இதில் காமிச்ச விதம், அதை நான் படிக்கும்போது வந்து நான் வந்து அதை வந்து வேறு மாதிரி ஃபீல் பண்ண விதம் எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்சது கைஸ். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த ஒரு மேரேஜ் திங்ஸை பற்றி, அந்த மேரேஜ் ஸ்டஃப்ஸை பற்றி இதில் பேசினதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நீங்கள் அதுக்காகவே இந்த மாங்காய் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் தான் நான் சொல்லுவேன். நானுமே இதில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு கைஸ். ஏன்னா ஃப்யூச்சரில் நம்மளுக்கே பயன்படலாம். ஸோ அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் நான் படிக்கும் போதுன்றது அது நம்ம மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சுன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா நான் பார்க்கல, நான் படிக்கிறேன். அப்போனா அந்த மனசில் வந்து எனக்கு ஆழமாக பதியுது. இந்த மாங்காய் வந்து நான் வந்து 2 வாரம் முன்னாடி படித்து முடிச்சிட்டேன். பட் இப்போது நான் அந்த மாங்காய் பற்றி நான் வந்து நினைக்கும் போதெல்லாம் இதெல்லாம் எனக்கு தோணுதுன்னா நான் பார்க்கல, நான் படித்ததுனால தான் அது எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்டு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த ஒரு மேரேஜ், அந்த ஒரு ஸ்டஃப்ஸை பற்றி பேசுனதுக்காகவே இந்த மாங்காய் போய் நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாங்க. ஸோ நீங்களும் நிறைய விஷயம் கற்றுப்பீங்க தான் நான் சொல்லுவேன். நான் வந்து இந்த மாங்காய் பற்றி பேசினே இருப்பேன். பட் இந்த மாங்காய் என்ன சொல்ல வருது லாஸ்ட்டில், அதை மட்டும் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். இந்த மாங்காய் வந்து அந்த ஒரு எமோஷ்னல் பாண்ட், அந்த ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கண்டிப்பாக வேணுன்றதான் சொல்ல வருது. தனியாக வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நான் சொல்கிறதுனா இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணலாம் தனியாக, பட்டு நம்மளால் லைஃப்பில் வந்து தனியாகவே கடைசி வரைக்குமே வந்து இருக்க முடியாது. அந்த ஒரு எமோஷ்னல் பாண்ட், அந்த ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் நம்மளுக்கு வேணும் அப்படின்றது தான் இந்த மாங்காய் சொல்ல வருது. நானுமே தான் இங்கே ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம தனியாக இருக்கிறதுன்றது அது ஒரு கெத்து, அது மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன். பட்டு அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு அந்த ஒரு எமோஷ்னல் பாண்ட், அந்த ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும்ல. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது கைஸ். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், மென்னுக்குமே கஷ்டம் இருக்கும், விமனுக்குமே கஷ்டம் இருக்கும், பட் அதை 2 பேர் சேர்ந்து நம்ம அந்த கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணுவோம், அதுதான் மேரேஜ், அதுதான் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கைஸ். ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஃப்ரெஷ்ஷான்னு சொல்லாமல் தெரியல பட் எனக்கு அது படிக்கும் போது அந்த வார்த்தை வந்து என் மனசுலேயே அப்படியே பதிஞ்சிச்சுன்னா நான் சொல்லுவேன். ஸோ அது ஒரு மாதிரி வந்து நல்லா இருந்தது இல்லை கைஸ். ஏன்னா எல்லாருக்குமே தான் பிரச்சனை இருக்கும், அது 2 பேர் சேர்ந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அதை நான் வந்து படிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ இந்த மாங்காய் வந்து நான் படிக்கும்போது நிறைய விஷயம் நான் கற்றுக்கினேன். அதனால தான் நான் இந்த மாங்காய் உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது என் ஃபஸ்ட்டு மாங்காய் வேறு. ஸோ ஃபஸ்ட்டு மாங்காவே ஒரு பயங்கரமான ஒரு மாங்காவாக நான் படிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ஐ எம் ரியலி ஹாப்பி வித் தேட். ஸோ கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கைஸ். வெறும் 33 சாப்டர் தான். ஓகேவா? ஒரு நாளைக்கு 2 சாப்டர் தான் நான் படித்தேன். அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியாது. ஸோ 2 சாப்டர் தான் கைஸ் படித்தேன். ஒரு 2 வாரம் 2.5 வாரம் வச்சு தான் படித்தேன். என்னால் அப்படி தான் படிக்க முடியும். உங்களால் படிக்க முடியும்னா 33 சாப்டரை ஒரே நாளில் படித்து முடிச்சிருங்க. அண்ட் வந்து அந்த வார்த்தைலாம் என்ன சொல்ல வருதுன்னு படிங்க. சும்மா பிக்சரை மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க. நானே வந்து அப்போல்லாம் நிறைய மாங்காய் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாங்காய்க்கு தான் தெளிவாக உட்காந்து படித்தேன். ஓகேவா? ஸோ அதனால தான் நிறைய விஷயங்கள் எனக்கு அந்த மாங்காயிலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அதை தான் நான் மேலாட்டம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பார்க்கணுன்னா இதை நீங்கள் போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த மாங்காய் அந்த லிங்க்கோட வெப்சைட் வேணும்னா என்னை வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி அங்கே வந்து கேளுங்க, நான் உனக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. ஓகேவா? இன்ஸ்டாவோட லிங்க்கு பயோவில் இருக்குது, அதை மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சொன்னது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த வெர்ஜினிட்டிஸ் அது வந்து மேலாட்ட தான் பேசியிருப்பாங்க. பட் அது பேசினதே வந்து இந்த மாங்காய்க்கு ஒரு ப்ளஸ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் வந்து இந்த சின்ன குழந்தைங்க, அந்த அப்பா அம்மா, அந்த அப்பா பையன் பாண்டிங், அப்பா பொண்ணு பாண்டிங், ஸோ அதை பற்றி இதில் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த சின்ன க்யூட்டீஸ் 2 பேர், ஸோ அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப உலசமாக இருந்தது. ஸோ அவங்க அந்த சின்ன க்யூட்டீஸ் 2 பேருமே வந்து இந்த மாங்காய்க்கு ஒரு ப்ளஸ் தான் நான் சொல்லுவேன். மொத்த மாங்காவே வந்து ஓவராலாகவே வந்து இந்த மாங்காய் ரொம்ப ஒரு உலசமான ஒரு மாங்காய் தான். ஸோ வித் அந்த மெச்சூர்டான ஒரு இதில் ஸோ போட்டு அங்கே இங்கேன்னு போட்டு குழப்பாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக
சூப்பராக இருந்தது. ஓகேவா, ஒரு 33 சாப்டர். ஸோ கண்டிப்பாக போய்ட்டு செக் அவுட் பண்ணிப்பாங்க தான் நான் சொல்லுவேன். அண்ட் அந்த வந்து லிங்க் வேணும்னா என் இன்ஸ்டாவில் ஆர் டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், ஒரு எதில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். ஏன்னா வந்து இதில் வந்து போடக்கூடாது கைஸ், வந்து யூடியூப்பில். ஓகேவா, அந்த லிங்க் போட்டால் நம்ம சேனலுக்கு எதாவது பிரச்சனை வரும், அதனால தான் நான் சொல்கிறேன். அண்ட் ஓவராலாக எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன், எல்லாமே கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வந்து ஃபஸ்ட்டு மாங்கா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியுமே நான் இந்த வீடியோவில் பேசலாம்னு நினச்சேன். பட்டு இந்த வீடியோ வந்து இந்த டைமிங் வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுக்கு நம்ம வேறு ஒரு வீடியோ போடலாம். அண்ட் நான் வந்து இந்த வீடியோவில் பேசி முடிச்சிடலான்னு பார்த்தேன். பட் டைமிங் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு கேஸ், வேணாம். ஓகேவா, அண்ட் வந்து இந்த மாங்காவுக்கு ஒரு அனிமே அடாப்டேஷன் வராதா, எனக்கு அதுதான் கேஸ் ஒரு கேள்வி. ஏன்னா ஏதோ எச்சி ஜான்ட்ராக்கெலாம் அந்த ஜான்ட்ராலாம் ஒரு பிளாட்டுன்றது, அதை வச்சு அதுக்கு ஒரு எச்சி ஜான்ட்ரா, ஐயோ அதுக்கெலாம் அனிமே வருது. ஏன்டா இதுக்கு ஒரு அனிமே அடாப்டேஷன் வராதாடா? ஏன்டா எச்சி ஜான்ட்ரா என்டாயெல்லாம் பண்ணுறீங்களடா, இதுக்கு ஒரு அனிமே அடாப்டேஷன் வராது? ஏன்னா கைஸ் இது வந்து இப்போ வந்த மாங்கா கிடையாது, 2018 வந்த மாங்கா. இன்னும் இதுக்கு அனிமே அடாப்டேஷன் வரல. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி காண்டாக இருக்குது. ஏன்டா இது மாதிரி பண்ணுறீங்கன்றது தான். ஏன்னா முன்ன மாதிரி இப்போலாம் இது வரதில்லை கைஸ், அனிமே அவ்வளோ நல்ல அனிமேலாம் இப்போலாம் வரதில்லை. ஸோ இந்த மாதிரியான மாங்காவை அனிமே பண்ணி விட்டால் தான் அது மாறும் தான் நான் நினைக்கிறேன். அண்டு போங்கடா. ஸோ நான் இனிமேட்டு அனிமே பக்கம் வரதில்லை, மாங்கா பக்கம் மாறிட்டேன். நீங்கள் அனிமே விடுக விட போங்க. நான் வந்து இதெல்லாம் வந்து இந்த ஃபஸ்ட்டு மாங்கான்றதில் நான் வந்து பேசுகிறேன் கைஸ். பட் இப்போதைக்கு மேலோட்ட பேசிக்கிறேன். இதுக்கு ஒரு அனிமே அடாப்டேஷன் வருதா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன், அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் வளவலன்னு பேசினுக்கிறேன், ரொம்ப வளவலன்னு பேசிக்கிறேன். கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த மாங்காவை. லிங்க் வேணும்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேவா, வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன் கூடிய சீக்கிரம். அண்டில் தென் நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. பை.